இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் எப்படி காப்பாற்று பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐயா நீங்கள் அன்பழகன் உங்கள் பிறந்த தேதி என்ன? 11/11/1976. 11/11/76. அன்னைக்கு தான் நீங்கள் பிறந்தீங்க. அதுக்கு முன்னாடி நாளும் உங்களுக்கு உடல் இருந்தது, உயிர் இருந்தது. அம்மா வயிற்றுல உண்மைதானே? என்னைக்கு நீங்கள் பிறந்தீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் உங்களுக்கு என்ன இருந்திருக்கு? உடல் இருந்திருக்கு, உயிர் இருந்திருக்கு. அப்போ எப்படி நான் இன்னைக்கு தான் பிறந்தேன்னு சொல்ல முடியும்? அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஆனால் அம்மா வயிற்றுல உடலை வளர்த்துக்கிட்டு மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு முழுமை பெற்ற உடலோடு வெளியே வர்றீங்க. அதான் உண்மையான பிறப்பு என்பது அது இல்லை. பூமிக்கு வந்த நான் உண்மையான பிறப்பு இல்லை. ஆனால் நம்ம கொண்டாடிக்கிறோம் பர்த்டேன்னு சொல்லிட்டு அது வேற. ஓகே, எப்பொழுது நீ பிறந்தாய்ன்னு நினைச்சு பாருங்க. தந்தையினுடைய உயிரிழப்பானது தாயினுடைய கருவறைக்கு சென்று கருமுட்டையில் சேர்ந்து இந்த நேரம் தான் என்ன சொல்லுவாங்க? தாய் கருவுறுகிறாள்னு சொல்லுவாங்க. உங்கள் தாய் உங்கள் தாய் உங்கள் தாய் சொல்லி எல்லாருடைய தாயும் என்ன பண்ணுவாங்க? கருவுறுகிறாள்னு சொல்லுவாங்க. அந்த கருவுறுகின்ற அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த நேரத்தில் பிறந்தோம். இப்போ தாய் வந்து கருவுறுகிறார். என்னுடைய தாய் எப்பொழுது கருவுறுகிறார்களோ அப்போ தான் நான் பிறந்திருக்கேன் அர்த்தம். அது மாதிரி நீங்களும் என்ன சொல்லலாம்? உங்களுடைய தாய் எப்பொழுது கருவுறுகிறாரோ அப்பொழுதுதான் நீங்கள் உருவாகினீர்கள். கரெக்டா? கரெக்ட். அப்போ உங்களுக்கு எடை 0 கிலோகிராம் தான் இருக்கும். உண்மைதானே? ஏன்னா உயிரணுங்கிறது மிக 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 சிறியது. அதுக்கு எடை உடலே இல்லை. உடல் இருந்தால் எடை இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உடலே இல்லை. அப்போ நீங்கள் எடை 0 கிலோகிராம், உடலே இல்லை. மனம் இருக்குமா உங்களுக்கு? எப்படி மனம் இருக்காது? உடல் இருந்தாதான் மனம் இருக்கும். உடலே இல்லை என்பது உடலுக்குள்ள இருக்கிற மனம் இருக்கு. அப்போ நீ உடலற்றவன், நீ மனமற்றவன். நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை. கரெக்டா? அடுத்த ஸ்டேஜ் பாருங்க. உயிர் இருக்கா உங்களுக்கு? அதுதானே ஆத்மான்னு சொல்றோம். அப்போ நீ யாருன்னு கேட்ட என்ன சொல்லுவ? நான் இந்த உடல்னு சொல்லுவியா? உடலே இல்லை. நான் இந்த மனம்னு சொல்லுவியா? இல்லை. அப்ப என்ன சொல்லுவ? நான் ஆத்மான்னு சொல்லுவேன். இப்போ என்ன சொன்னா, உருவான நேரத்தில் நாம ஆத்ம ஞானத்தில் தான் இருந்தோம். அந்த நிலையில் தான் இருந்தோம். புரியுதுங்களா? இப்போ கேட்குறேன், பிளானிங்கோட செய்கிறேன். ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. உண்மைதானங்க ஐயா? அந்த ஆத்மா தான் சாரங்கபாணி, அந்த ஆத்மா தான் நிர்மலா, அந்த ஆத்மா தான் சத்தியமூர்த்தி, அந்த ஆத்மா தான் ரவிச்சந்திரன். அந்த ஆத்மாவுக்கு எது இல்லை? உடல் இல்லை, மனம் இல்லை. சரி, இந்த ஆத்மா என்ன சொல்லுது? இந்த வாட்சி என்னுடையதுன்னு சொல்லுமா? கை இருந்தா தானே வாட்சி இருக்கும். ஏன் கை இல்லை? உடல் இருந்தா தானே கை இருக்கும். உடல் இல்லை. இதெல்லாம் சிந்திக்குது மனம். மனமாவது இருக்குமா? மனம் உடல் இருந்தால் தான் மனம். எதுவும் இருக்கிற எதுவும். அப்போ என்ன சொல்லுவோம்? அந்த ஆத்மா எதையாவது சொல்லு, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுன்னு சொன்னா அப்போ என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆத்மா நான் எதுவும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுங்களா? சொல்லாத. ஆத்மா எதுவுமே இல்லாதவன் அப்படின்னா ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. சொல்லுங்க. ஆத்மாவுக்கு எதுவுமே சொந்தமில்லை. ஆனா இப்போ கொஞ்சம் மறந்துடுவீங்க. அந்த ஆத்மா தான் நானுங்கிறத மறந்துடுவீங்க. அதனால எப்படி சொல்லுங்கன்னா, ஆத்மாவாகிய எனக்கு எதுவுமே சொந்தமில்லை. ஆத்மாவாகிய எனக்கு எதுவுமே சொந்தமில்லை. எதுவும் சொந்தமில்லாதவன் எதையும் இழக்க முடியாது. ஐயா, இது ஒரு 10 சவரன் செயின் இங்க இருக்குது. எனக்கு என்ன பயம் வரும்? எவனாவது ஒரு சுத்து சொல்லுவானோ நினைப்போமா இல்லையா? எவனாவது முடிக்கிட்டு போயிடுவானோ, அதை பழுது அடைஞ்சிருமோ, ஏதாவது நினைச்சு பயப்படும். எதுவுமே இல்லைன்னா எப்படி பயப்படும்? அப்ப எதுவும் சொந்தமில்லாதவன் எதற்குமே பயப்படாது. இப்ப சொல்லுங்க, எதுவும் சொந்தமில்லாத ஆத்மாவாகிய நான் எதையும் இழக்க முடியாது. சொல்லுங்க. எதுவும் சொந்தமில்லாத எதையுமே இழக்க முடியாது. இழந்தாதானே என் கவலை. இழக்க முடியாதுன்னு கவலை இல்லையா? அப்போ ஆத்ம ஞானம் இன்னும் ஒரே ஒரு வருஷத்துல ஒரு 10 செகண்ட் ஆகும். ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தமில்லை. சொல்லுங்க. ஆத்மாவிற்கு எதுவும் சொந்தமில்லை. சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. ஆத்மாவாகிய நான் கவலைப்பட வேண்டியது. இழக்க முடியாத கவலைப்படுவது இப்போ சொல்லணும். என்ன சொல்றதுமா?
அப்போ நீ இந்த பூமிக்கு வரும்பொழுது எதுவும் இல்லாமல் வந்தாய். அப்போ எதுவும் சொந்தம் இல்லாதவன் எதையும் இழக்க முடியாத காரணத்தால் அவன்